HowTube தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு இனிப்பாடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மைதா மாவு 200 கிராம், கோதுமை மாவு 100 கிராம், சர்க்கரை 150 கிராம், முட்டை 3, வாழைப்பழம் 3, தேங்காய் பால் அரை மூடி, தலைப்பாலும் தண்ணிப்பாலும் சேர்ந்து எடுத்து வச்சுருக்கிறது, உப்பு தேவையான அளவு. நீங்கள் மைதா மாவும் கோதுமை மாவும் இதில் நீங்கள் பாதி யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் மைதா மாவு கலந்துருக்கு. அடுத்தது கோதுமை மாவு, அடுத்தது ஒரு சிட்டிகை உப்பு. உங்களுக்கு சுகர் தெரியணுன்றதுக்காக உப்பு ஆட் பண்ணுறோம். இனிப்பு தெரியறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட தேவையான அளவுக்கு சர்க்கரை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கு. அந்த மாவோட முட்டையோட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கையில் பிசைஞ்சுக்கோங்க. மாவுலேயே முட்டை, உப்பு, சர்க்கரை எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சுக்கோங்க கையில். இதோட வாழைப்பழமும் ஆட் பண்ணி அதோட மாவோட பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பிசைஞ்சிக்கோங்க. தேங்காய் பால், முட்டை, சர்க்கரை, வாழைப்பழம்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பாலை. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கையில் அப்படி மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு அடி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இந்த அடை இருக்கணுங்க. அடுத்தது நம்ம அடுப்பில் வச்சு சுட்டுடலாம். தவாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அடையை ஊற்றணும். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடையை ஊற்றலாம். ஒரு கரண்டி ஊற்றிட்டு லேசாக தடவினா போதும். ரொம்ப தோசை மாதிரி சுட வேணாம், கொஞ்சம் திக்காக சுடணும். கொஞ்சம் ஆயிலும் போட்டுக்கலாம். இப்போ மெதுவாக நம்ம கேர்ஃபுல்லாக திருப்பணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.